வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பொருட்கள் மீது டிரம்பின் 50% வரி விதிப்பு இன்னமும் 3 நாட்களில் வரவுள்ள நிலையில் இறுதி நேரத்தில் அது இடைநிறுத்தப்படும் அல்லது பிற்போடப்படும் நம்பிக்கையினை இந்தியா இழந்துவிட்டது என்பதை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் அமெரிக்கா தொடர்பான கடுமையான மற்றும் உறுதியான வார்த்தைகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பையும் நேரடியாக விமர்சித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியுறவு கொள்கையை கையாள்வது இதற்கு முன் ஒருபோதும் நடந்திராதது என்றார். தற்போதைய ஜனாதிபதியை போல வெளிப்படையாக பொதுவெளியில் வெளியுறவு கொள்கையினை நடத்திய ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை உலகம் ஒருபோதும் கண்டதில்லை என்று கூறினார். ட்ரம்பின் நடவடிக்கைகள் இந்தியாவுடன் மட்டும் நின்றுவிடாது என்றார். மேலும் தெரிவித்த அவர் உலக நாடுகள் தொடர்பான அமெரிக்க வெளியுறவு கொள்கையினை கூட ட்ரம்ப் பொதுவெளியில் வைத்தே நடத்துகின்றார். அத்துடன் தனது சொந்த நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையையும் பொதுவெளியில் வைத்து நடத்துகிறார் என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர், ஜனாதிபதி டிரம்பின் முறை பாரம்பரிய மரபு வழி முறையிலிருந்து மிகப்பெரிய விலகல் என்றார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிடுவது, வெளிநாட்டு தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து செய்தியாளர்களின் கேமராக்களுக்கு முன்னால் அவர்களை இருக்க வைத்து அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கும் டிரம்பின் செயல்களைத்தான். அதே நேரத்தில் பதுங்க வேண்டிய இடத்தில் நன்றாகவே பதுங்குகிறார். அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் புட்டினை முதலில் பேசவிட்டு ட்ரம்ப் இடையே குறுக்கிடாமல் எந்த விமர்சனமும் செய்யாமல் அருகே பெட்டி பாம்பு போல நின்று கொண்டிருந்த போதுதான் ட்ரம்பின் பரிதாப தோற்றத்தை உலகமே கண்டது. செய்தியாளர்களின் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் புட்டினுக்கு பின்னே கட்டிய பசு போல சென்று விட்டார். மீதி சந்திப்புகளில் ட்ரம்பின் அட்டகாசங்கள் தாங்க முடியாதவை. நாடுகளை ஏளனம் செய்கிறார், நாடுகளின் தலைவர்களை ஏளனம் செய்கிறார். பெரும்பாலான நாடுகளின் தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கு செல்வதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். தங்கள் நாடுகளுக்கு ட்ரம்பை அழைப்பதையும் தவிர்த்து விடுகிறார்கள். ட்ரம்ப் பதவியேற்ற பின் ஒரு தடவை சென்று அவரை சந்தித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அதன் பின் வெள்ளை மாளிகைக்கு வருமாறு மோடிக்கு 2 தடவைகள் அமெரிக்காவிலிருந்து அழைப்புகள் அனுப்பப்பட்டன. இரண்டுமே புதுடில்லியில் நிராகரிக்கப்பட்டன என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. கனடா அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுக்களை நடத்துவதை நிறுத்திவிட்டது. அதற்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி கூறிய காரணம், ட்ரம்புடன் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்வதை விட அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தமே வேண்டாம் என்று இருந்து விடுவது நல்லது என்றார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரம்பை விமர்சித்த போது, வர்த்தகம் அல்லாத பிரச்சனைகளும் அவர்களது வரிகளை விதிப்பதும் வினோதமானது என்று கூறினார். அவர் குறிப்பிடுவது, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்கு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்பட்டுள்ள அபராத வரியைத்தான். ட்ரம்பின் கையில் உள்ள ஒரே ஆயுதம் இறக்குமதி வரி விதிப்பு தான். ஆனால் அந்த ஆயுதம் நீண்ட காலத்திற்கு கூர்மையாக இருக்காது. காரணம், பல நாடுகள் தமது ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா தவிர்த்து மாற்று சந்தைகளை தேட தொடங்கிவிட்டன. காலப்போக்கில் அதுவே இயல்பு நிலையாக மாறிவிடும். அமெரிக்காவிலிருந்து அனைவரும் ஒதுங்கிக் கொள்வார்கள். அது அமெரிக்காவுக்கு தான் பொருட்களின் வெளியேற்றத்தை கொடுக்கும். அது இப்போது குறுகிய காலத்திலேயே தெரிகிறது. அமெரிக்காவில் மளிகை பொருட்கள், உடைகள், காலணிகள் என்று பல பொருட்களின் விலைகள் திடீரென்று அதிகரித்து விட்டன. ட்ரம்பின் விதிக்கும் வரிகளை செலுத்தப் போவது அமெரிக்க வாங்குபவர்கள் தான். மறுபக்கத்தில் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு சந்தைகள் இல்லாது போகும். இது 2 விதங்களில் நடக்கும். ஒன்று, வெளிநாடுகள் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு அதிக வரி விதிப்பு செய்வார்கள். இரண்டாவது, அமெரிக்க பொருட்களை மக்கள் புறக்கணிக்க தொடங்குவார்கள். முதலாவதற்கு உதாரணமாக, இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதிப்பு செய்தால் இந்திய பொருட்களை அவ்வளவு வரி செலுத்தி அமெரிக்காவில் யாரும் வாங்க போவதில்லை. இந்தியாவும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு உச்ச வரி விதிப்பு செய்யலாம். இந்திய இறக்குமதியாளர்கள் அமெரிக்க பொருட்களை தவிர்த்து வேறு நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய தொடங்குவார்கள். இரண்டாவதற்கு உதாரணம் கனடா. கனடா முழுவதிலும் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். இது ஏற்கனவே பல அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை கனடிய விற்பனை நிலைய தட்டுக்களிலிருந்து அகற்றிவிட்டது. ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு வரி விதிப்பு மூலமாக அதிகாரம் செலுத்த முயற்சிக்கும் நிலையில் சீனா மற்றும் பிரேசில் இணைந்து நடத்திய நகர்வு அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணமாக காட்டி இந்தியாவுக்கு 50% வரி விதித்தது. அதே போல பிரேசிலுக்கும் 50% வரியை எதிர்கொள்கின்றது. இந்தியாவும் பிரேசிலும் தான் ட்ரம்பின் அதிக உச்ச வரியை எதிர்கொள்ளும் நாடுகள். இந்தியா ரஷ்யாவின் ஆதரவையும் சீனாவின் ஆதரவையும் பெற்றுள்ளது. உலகிலேயே அதிக அளவில் சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்யும் நாடு சீனா. இதுவரை சீனா அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்து வந்தது. ஆனால் தற்போதைய நிலை மாறி சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை குறைத்து பிரேசிலிடமிருந்து அதிகளவான சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. வாஷிங்டனின் தகவல் படி இதனால் அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் ஏற்றுமதி பாதிக்கப்படும். மேலும் அமெரிக்க விவசாயம் முக்கியமான தாக்கத்தினால் பாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் சீனா 4,20,873 டன் சோயாபீன்ஸ் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தது. இந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்டால் அமெரிக்க விவசாயிகள் தமது சோயாபீன்ஸ்களுக்கு புதிய சந்தைகளை தேட வேண்டும். அனைத்து நாடுகளுக்கும் ட்ரம்ப் வரி விதிப்பு செய்துவிட்டார். பெரும்பாலும் எந்த நாடும் புதிதாக அமெரிக்க பொருட்களை வாங்க விரும்ப மாட்டார்கள். இந்திய கடல் உணவு இறக்குமதிகளுக்கு அமெரிக்க வரி விதிப்பு 50%. அது கட்டுப்படியாகாது.
வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். அமெரிக்காவுக்கு கடனுணவுகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து நாடுகளும் குறைந்தபட்சம் 20% வரி விதிப்பு உள்ளது. அதன் அர்த்தம் அமெரிக்கர்கள் கடலுணவில் 20% விலை உயர்வை பார்க்க போகிறார்கள். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. உக்ரைனில் போர் தொடரும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதும் ஒரு காரணம் என்றது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. அதே போல ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கி இந்தியாவில் சுத்திகரித்து வெளிச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்று லாபம் பார்ப்பதாகவும் இந்தியா மீது அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி டிரம்ப், அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ ஆகியோர் இந்தியாவை வெளிப்படையாகவே விமர்சித்தனர். இந்த சூழலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். இந்தியாவில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்குவதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் வாங்க வேண்டாம், யாரும் உங்களை வாங்க வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அதை வாங்குகின்றன. எனவே உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அதை வாங்க வேண்டாம் என்று கூறினார். வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவை விமர்சித்த போது, ரஷ்ய எண்ணெயை சுத்திகரிக்கும் சலவை நிலையமாக இந்தியா மாறிவிட்டது. இதன் மூலம் அது தனக்கு லாபம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக நிதி உதவியும் செய்து வருகிறது என்று கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர், இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் 3ஆம் தரப்பினரின் மத்தியஸ்தம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். அந்த சமயத்தில் தொடர்ச்சியான தொலைபேசி உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. எனது எக்ஸ் தள பக்கத்தில் இது தொடர்பான ஒவ்வொரு தகவலையும் பதிவிட்டேன். பதட்டமான சூழல் நிலவும் போது நாடுகள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்வது இயல்பானது என்று ஜெய்சங்கர் கூறினார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் நடந்து கொண்டிருந்த போதும் நானும் அவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசினேன் என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர், இன்றைய காலகட்டத்தில் அனைத்து நாடுகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு நாடும் மற்றைய நாட்டில் என்ன நடக்கிறது என்பதனை அறிய விரும்புகின்றன. சர்வதேச உறவுகளில் வலுவான வரலாற்றை கொண்டவர்கள் இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எந்த 3ஆம் தரப்பினரின் மத்தியஸ்தமும் செய்யவில்லை என்று ஜெய்சங்கர் கூறினார். போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்பதை ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது தானே என்று அமெரிக்க ஜனாதிபதி பலமுறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் தவறான ஒரு விஷயத்தை கூற தொடங்கினால் லேசில் நிறுத்த மாட்டார் என்பது அவரது வழமையான பாணி. சில மாதங்கள் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்க போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இப்போது அதை விட்டுவிட்டு இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ட்ரம்புக்கு அடுத்து இது போன்ற ஏதாவது ஒரு அபத்தமான கூற்று வரும் வரை இது தொடரும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரம்பை விமர்சித்த போது அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை பாதிக்கும் 3 விஷயங்களை பட்டியலிட்டார். முதலாவது, அமெரிக்கா விவசாய பொருட்களுக்கு இந்தியா சந்தையினை திறந்து விடுவது. இரண்டாவது, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது. மூன்றாவது, இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தின் சமாதான புறா ட்ரம்ப் என்று இந்தியா மகுடம் சூடவில்லை என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, எங்களை பொறுத்தவரை எமது சிவப்பு கோடுகள் முதன்மையாக நமது விவசாயிகள் மற்றும் நமது சிறு உற்பத்தியாளர்களின் நலன்கள். இந்திய தரப்பு அதன் சிவப்பு கோடுகளில் ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று கூறினார். அதாவது, ட்ரம்ப் இறக்குமதி வரியை எத்தனை சதவீதம் அதிகரித்தாலும் இந்தியா ட்ரம்பிடம் சரணடையாது. அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தை ஒருபோதும் திறக்காது. இரண்டாவது பிரச்சனை, இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவது. ஆனால் அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய் அதிகம் இறக்குமதி செய்யும் சீனாவையோ அல்லது ரஷ்ய திரவ எரிவாயுவை அதிகம் இறக்குமதி செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தையோ குறைவைக்கவில்லை என்பதையும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் உக்ரைன் போருக்கு நிதி அளிக்கிறோம் அல்லது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் கருவூலத்தில் பணத்தை வைக்கிறோம் என்று கூறும்போது, ரஷ்ய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் இந்திய ரஷ்ய வர்த்தகத்தை விட பெரியது. ஐரோப்பா புட்டினின் கருவூலத்தில் பணத்தை வைக்கவில்லையா? எனது கருத்து என்னவென்றால், இங்கே ஒரு குறிப்பிட்ட முரண்பாடு உள்ளது. ஏற்றுமதியை பார்த்தால் கூட ரஷ்யாவுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ந்துள்ளது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. 2022க்கு பின்னர் ஏற்றுமதிகள் வியத்தக முறையில் வளர்ந்து வேறு சில நாடுகளை பற்றி என்னால் சிந்திக்க முடிகிறது என்று அவர் கூறினார். ஜெய்சங்கர் மேற்கோள் காட்டிய 3வது பிரச்சனை, மே மாதத்தில் நடந்த போரின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வது குறித்து ட்ரம்ப் கூறியது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தானுடனான எங்கள் உறவுகளில் வேறு எந்த தரப்பின் மத்தியஸ்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்ற தேசிய ஒருமித்த கருத்து இந்த நாட்டில் உள்ளது. அது இந்தியாவின் தேசிய கொள்கை. ட்ரம்புக்காக அதிலிருந்து விலக முடியாது என்று அவர் கூறினார்.